வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் வடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்னை வச்சு செய்கிற அந்த வடை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். நல்ல முறுமுறுப்பாக டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இதே போல் வடை ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். வடை ரெசிபின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. இன்றைக்கி இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் கார்ன் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வடை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 2 முழு ஸ்வீட் கார்னை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது போல் உதுத்துட்டு இதுலேருந்து ஒரு கை அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். மிச்ச ஸ்வீட் கார்னை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். நிறையா இருக்குது, அதை நான் 2 பாதியாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். இதில் காரத்துக்கு தகுந்த அளவு 5 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க, ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி. இப்படி அரைக்கும் போது தான் வடை நல்லா நமக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ மீதம் இருக்கிற சோளத்தையும் சேர்த்து அதே போல் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த சோளத்தையும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2த்தையும் அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயமும் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டு துருவி சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இதில் லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசாக நறுக்குனது சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். இது நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குவோம். இப்போ அந்த வெஜிடபிள் நம்ம சேர்த்த வெஜிடபிள் மசாலா எல்லாம் ஒன்று சேர்த்து வர அளவுக்கு கலந்துக்குங்க. மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால நான் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வடை மாவு பக்குவத்துக்கு இதை கலந்து எடுத்துக்குங்க. கலந்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் போதுமான்னு பார்த்துக்குங்க, தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ மாவு இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் நமக்கு வடை தட்டுறதுக்கு நல்லா வரும். வடையை நல்லா இது போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்குங்க. அப்போ தான் வடை நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இதே போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு போட்டு பார்த்தேன் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு. எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ வடையை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். வடையை சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அதை கலந்து விடக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. நல்ல ஓரளவு வெந்ததுக்கு அப்புறம் அந்த கொதிக்கிறதுலாம் அடங்கினதுக்கப்புறம் வடையை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் வடை உள்ளேயும் நல்லா வெந்து வரும், வெளியிலையும் நல்லா வெந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் வடை நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் செவந்து வடையும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதே போல் மீதம் இருக்கிற வடை எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்குவோம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா வடை நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். பருப்பு வடையை தாண்டி இது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 18 வடை கிட்ட கிடச்சிச்சு எடுத்த அளவுகளுக்கு. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். வெறுமனே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த வடை ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.